உமிர்து அன் அஸ்ஜுத அலா சபஅத்தி அஅதுமின் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 7 உறுப்புகள் மீது சுஜூத் செய்யும்படி நான் ஏவப்பட்டேன். 7 உறுப்பும் படணும் சகோதரர். கண்ணியவான்களே, கதிரையில சுஜூது செய்யறது கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். கதிரிலிருந்து தொழக்கூடியவர்கள் முடியுமான அளவு சுஜூத் செய்ய பாருங்க. பூமியிலிருந்து சுஜூத் செய்ய பாருங்க. கதிரையிலிருந்து தொழுவதால் 7 உறுப்புகளும் படுமா சகோதரர்களே? 7 உறுப்புகள் படணுமே சுஜூதுல. நெத்தி படணும், 2 கைகள் 3, 2 முழங்கால்கள் 5, 2 கால்கள் 7 உறுப்பு. முடியுமானாலும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த பள்ளிவாசலில் கதிரைகள் இருந்தது? ஒரு 30 ஆண்டுகள் எடுங்கள். நான் என்றால் கதிரையை கண்டது கிடையாது. பள்ளிவாசல் அரைவாசி கதிரை சகோதரர்களே. கீழே உட்கார்ந்து சுஜூத் செய்ய முடியும் என்றால் பொறுமதியான சுஜூத், பொறுமதியான சுஜூத், பொறுமதியான தொழுகை சகோதரர்களே. எவ்வளோ எல்லாம் எக்ஸசைஸ் செய்யறோம், எவ்வளோ முயற்சி பண்றோம். நின்று தொழுங்க அல்லது உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்தா சுஜூத் செய்யலாம். கதிரையில் இருந்து தொழுவதை விட சகோதரர்களே கீழிருந்து தொழுது சுஜூது செய்வது ஏற்றம். ஆகவே இதை அன்பாக நான் சொல்லுகின்றேன். பூமியில் இருக்கும் எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறது.